உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது மார்ச் 14 ஆரம்பிச்சு ஏப்ரல் 22 வரைக்கும் இருக்கும். மொத்தம் 40 நாட்கள். அப்ப இந்த 40 நாட்கள் செவ்வாய் பெயர்ச்சியுடைய பலன்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பத்தி தான் இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்ப மிதுன ராசியினுடைய அதிபதி புதன் பகவான். இந்த புதன் பகவான்னாவே சொல்லவே வேண்டாம், படிக்காத மேதைகள். இவங்க படிச்சாலும் சம்பாதிப்பாங்க, படிக்கலினாலும் சம்பாதிப்பாங்க. இவங்க வாழ்க்கையில கெட்டிக்காரர்கள் சொல்லலாம். அது போக நகைச்சுவை உணர்வு படைத்தவர்கள். இவங்க இருக்கிற இடத்துல 10 பேர் இருந்தாங்கன்னா அந்த 10 பேரும் கலகலன்னு இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த வாக்கு திறமை உடையவர்கள். அப்படிப்பட்டவர்களாகப்பட்டது கடந்த காலங்கள்ல தான் நல்லா இருக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சாலும் என்ன செஞ்சிருந்தாலும் அவங்க நல்லா இருக்கக்கூடிய விஷயத்துல நல்லா இல்லை. அப்ப அவங்க முன்னேறணும்னு சொல்லி செஞ்சாங்க. அவங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நாமளும் நல்ல நிலைமைக்கு வரும்னு நினைச்சு சில விஷயங்கள் செஞ்சாங்க. அதுவும் நல்லா இல்லை. குடும்ப ரீதியாகவும் திருப்தியாக இல்லை. அப்ப இதற்கு காரணமாகப்பட்டது என்னன்னா, அவங்களுடைய ஜென்ம ஜாதகம். அப்போ நம்ம கோல்சார பலன் பிரகாரம் எவ்வளவு பலன் சொன்னாலும் அந்த ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா இந்த கோல்சார பலனும் அந்த தசா புத்தியும் ஒன்று சேர்ந்து இவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே சமயத்துல அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இல்லை, பாதகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வளரக்கு விடாது. அப்போ உங்களை கஷ்டப்படுத்தும், கஷ்டங்களை உங்களுக்கு கொடுக்கும். அப்ப இதனாலதான் நீங்க ஒரு செயலை செய்ய போகும்போது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்க பார்த்துக்கோங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இதுல நல்லா இருக்கிறவங்களுக்கு காரணமாகப்பட்டது ஜென்ம ஜாதகம் நல்லா இருந்த காட்டி தான். கெட்டு போனவங்களுக்கு காரணமாகப்பட்டது அந்த ஜென்ம ஜாதகத்தில் நடந்த தசா புத்திகள் சாதகமா இல்லாததுதான். அதனால உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை நீங்க பார்த்துக்கோங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது 6ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய் பகவான் ஆறாங்க. அப்ப இந்த 6ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியும் இப்ப எங்க இருக்கிறாங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பது நல்லதா? கண்டிப்பா நல்லதுதான். ஏன்னா 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம். அந்த பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாயோடு சனி இணைந்திருப்பது கண்டிப்பாக யோகம். என்ன சார், செவ்வாயும் சனியும் சேரக்கூடாதுன்னு சொல்றாங்க, நீங்க யோகம்னு சொல்றீங்களே. கண்டிப்பாக செவ்வாயும் சனியும் சேரக்கூடாது. எப்படி சேரக்கூடாது? செவ்வாய் ஆட்சி அல்லாமலோ உச்சம் அல்லாமலோ இருந்து சனியும் ஆட்சி இல்லாமல் உச்சம் இல்லாமல் 2 பேரும் சேர்றது தோஷம், பிரச்சனைகளை கொடுக்கும். அதே சமயத்துல சனி ஆட்சி பெற்று சனி உச்சம் பெற்று இருந்தால் அந்த உச்சம் பெற்ற ஆட்சி பெற்ற சனியோடு செவ்வாய் சேருவது யோகம். செவ்வாய் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றிருந்தோ அந்த செவ்வாய் கூட சனி சேருவது யோகம். இப்போ உங்களுக்கு இந்த செவ்வாய் சனியுடைய சேர்க்கை யோகத்தை தான் செய்யும். அப்போ உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் பாக்யவான் அப்படிங்கிற பேர் வாங்க போறீங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலங்கள்ல என்ன செஞ்சாலும் என்ன செய்வதற்கு முயற்சி செய்தாலும் அது எல்லாமே தடுங்கலாச்சு, பிரச்சனையாச்சு, குழப்பத்தை உருவாக்குச்சு. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தடைகள் வருவது இல்லை. அப்ப அந்த தடைகளை நீக்கி நீங்க போகக்கூடிய அந்த பாதை கிளியரா இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த சனியும் செவ்வாயும் கண்டிப்பாக செய்யும். இது உறுதி. இது மட்டும் இல்ல, அந்த செவ்வாய் ஆகப்பட்டது பார்க்கக்கூடிய பார்வை 4ஆம் இடத்தை பார்க்கும், 7ஆம் இடத்தை பார்க்கும், 8ஆம் இடத்தை பார்க்கும். அப்ப அந்த 4ஆம் இடத்தை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குது. அப்ப அந்த 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு அயன சயன போகஸ்தானம். அப்ப அந்த போகஸ்தானத்தை உங்களுடைய லாபாதிபதி 11ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால
கண்டிப்பாக நீங்கள் தொலை தூர பயணம் செல்லலாம். ஒரு கண்ட்ரி விட்டு ஒரு கண்ட்ரிக்கு போகலாம், ஒரு இந்தியா விட்டு வேற நாட்டுக்கு போகலாம், இந்தியாலேயே வேற டிஸ்ட்ரிக்ட் போகலாம், வேற ஸ்டேட்டுக்கு போகலாம். இப்படி இடம் மாறி தொழில் செய்வது உங்களுக்கு உத்தமம். அப்ப அந்த இடம் மாறி தொழில் செய்வதால் உங்களுக்கு லாபம் தான் கிடைக்க முடியும், நஷ்டம் கிடைக்காது. அதே சமயத்துல இந்த பீரியட்ல கணவனும் மனைவியும் தனித்தனியா இருக்கிறாங்கன்னா அவங்க 2 பேரும் ஒன்று சேரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் உருவாக்கி கொடுக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மிதுன ராசியில பிறந்த நேயர்களே, ஆண்களே பெண்களே யாராக இருந்தாலும் நீங்கள் பிரிந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா 2 பேரும் ஒன்று சேருவதற்குண்டான நல்ல ஒரு அமைப்பாகப்பட்டது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகும். அப்ப இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை உபஜெயஸ்தானத்தை அந்த செவ்வாய் பகவான் பாக்குறாங்க. அப்ப அந்த உபஜெயஸ்தானம் என்ன? தான் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி காண்பதுதான் உபஜெயஸ்தானம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடந்த காலங்கள்ல எத்தனையோ முயற்சிகள் பண்ணி எவ்வளோ விதமான செயல்களை செஞ்சும் அதுல தோல்வி அடைஞ்சும் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியாம பல கஷ்டங்கள், பல குழப்பங்கள், இதனால நஷ்டங்கள், இதனால ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியல, இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்ப இதனால பாத்தீங்கன்னா எதிரிக்கு இலக்காரம் ஆயிருச்சு. அப்ப எதிரிக்கு முன்னால நம்ம ஸ்ட்ராங்கா நிக்க முடியல, நம்ம வீழ்ந்துட்டோம். அந்த வைராக்கியம் இருக்குது, எந்திரிச்சு நின்று நம்ம பாடுபடும்னு சொல்லி, ஆனா நமக்கு சப்போர்ட் இல்லை. அந்த சப்போர்ட் ஆகப்பட்டது இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களுடைய திறமைகளுக்கு வழி பிறக்கும், உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும், உங்களுடைய திறமைகளுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்போ நீங்க எந்திரிச்சு நின்று நீங்க சம்பாதிக்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தொழில் செய்றீங்க, அந்த தொழிலை நடத்துவதற்கு பணம் இல்லைன்னா யாரோ ஒருத்தர் மூலியமாக உதவி கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு யார் நம்மளுக்கு வேண்டான்ட்டு போனாங்களோ அவங்க மூலியமாகவே நம்மளுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அப்ப அந்த வாய்ப்புகள் கிடைச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரிச்சு அந்த பணத்தினால கடனை கட்டுவோம், நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வோம். நாம ஒரு கடன் இல்லாத வாழ்க்கையை வாழுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்தாச்சு. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை மிதுன ராசிக்காரங்களுக்கு. அப்ப மிதுன ராசிக்காரங்க அந்த ஆண்கள் ஆகப்பட்டது படாத பாடுபட்டு அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் முன்னுக்கு வரவே முடியல. இந்த பீரியட்ல நீங்க படக்கூடிய கஷ்டத்துக்கு, நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் கிடைச்சே தீரும். ஏன்னா அந்த உபஜெயஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால, உங்களுடைய லாபாதிபதி பார்க்கறதுனால. அப்போ பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசியில் பிறந்த பெண்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த கஷ்டங்கிறது என்னன்னா கணவரால கஷ்டம், கணவர் தொழிலுக்கு போய் சம்பாதிக்கல, பிசினஸ் பண்ணி லாஸு, தன் குடும்பத்திலும் சந்தோஷமாக இல்லை, இப்படிப்பட்ட எத்தனையோ ஒரு குழப்பத்தோடு தான் பெண்கள் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அந்த பெண்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைச்சாச்சு. அப்போ உங்களுடைய கணவராகப்பட்டது வேலைக்கு போனாலும் சரி, பிசினஸ் பண்ணாலும் சரி, நல்லா சம்பாதிப்பாரு. அதே சமயத்துல கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது தீரும். அப்ப டோட்டலா நீங்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம். இது போக உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அப்ப அந்த 4ஆம் இடம் என்பது சுகபோகஸ்தானம். அந்த 4ஆம் இடம் என்பது உங்களுக்கு சுகபோக வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான அமைப்பு. அப்போ உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் அந்த 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம், ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு லக்ஸரியான லைஃப், ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இல்லாமல், எந்த கஷ்டத்தையும் நீங்க சந்திக்காமல் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு உங்க அந்த செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு. அப்ப அதை பயன்படுத்தி நீங்க பார்க்க போனா நல்லா வாழலாம். வீடு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வீடு அமையும், சொத்து இல்லாதவங்களுக்கு சொத்து அமையும். அது போக ஒரு லக்ஸரி லைஃப், நல்ல காரு, நல்ல பங்களா, இது மாதிரி கட்டி வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது போக உங்களுக்கு தாய் வழியில ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் ஆப்பட்டது கண்டிப்பாக தீரும். நீங்க எல்லாரும் சந்தோஷமாக வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிக்காம போவதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த செவ்வாயுடைய பார்வையாகப்பட்டது அந்த 3 ஸ்தானங்களை பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க. இது போக
இந்த மிதுன ராசியில பிறந்தவங்க அவங்களுக்கு எங்களுக்கு கெட்டது எது நடக்காதா அப்படின்னா, கெட்டது கண்டிப்பாக நடக்கும். நடக்கும் எப்படின்னா, நீங்க ஒருத்தருக்கு முன்ஜாமீன் போடுறீங்க, அதை கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யணும். ஒருத்தரை நம்பி பணம் கொடுக்குறீங்க, இதையும் யோசனை பண்ணி செய்யணும். இந்த பீரியட்ல முன்ஜாமீன் போட்டாலும், ஒருத்தர் நம்பி பணம் கொடுத்தாலும், ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி உதவி செய்ய போனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கெட்ட பேர் தான் வரும். கெட்டது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பணமே உங்களுக்கு எதிரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு காரணமாகப்பட்டது அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால. இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதே சமயத்துல உங்களுக்கு உடல் தொந்தரவு ஏதாவது வருமானு பார்த்தா, உங்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அது வந்தாலும் பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிக்காது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்தையும் குரு பார்க்கறாங்க. அப்ப அந்த குரு பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சிகள் ஆகப்பட்டது கண்டிப்பாக திருவினையாக்கும். அப்ப உங்க முயற்சிகள் மூலியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் தீரும், நோயும் தீரும், கடனும் தீரும். நீங்க நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.